ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th ஹிஸ்டரி ஒரு சின்ன ரிவிஷன் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 லெசன் அல்லது 6 லெசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, 12th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் படிக்கிற டைம்ஸ்ல ரிவிஷன்காண்டி நான் எடுத்து வச்ச நோட்ஸ் தான். அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இதான் நமக்கு 12th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எப்படி இந்தியால தேசியங்கிறது எழுச்சி பெறுது. ஓகேங்களா? ஏன்னா ஐரோப்பியர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வணிகம் பண்றேன்னு வருவாங்க. வணிகம் பண்றவங்க எப்படி நம்மள ஆட்சி செய்யறாங்க, அது நமக்கு நம்ம நாட்டுல நம்ம எப்படி அடிமையா இருக்கிறோம், மக்கள் அதை எப்படி உணர்ந்துக்கிறாங்க, உணர்ந்து எப்படி மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறது, அந்த அந்த இதை அந்த இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்படி காங்கிரஸ் உருவாகுது, அது மூலமா நம்ம கோரிக்கைகள் நம்ம எப்படி வைக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி தீவிர தேசியவாதிகள் உருவாகுறாங்க, நெக்ஸ்ட் புரட்சிகரவாதிகள் எப்படி உருவாகுறாங்க, அப்படிதான் 12th ஹிஸ்டரி ஃபுல்லுமே இருக்கும். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பேசிக் எப்படி தேசியம் எப்படி வருது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு தேசியம்னா என்ன நமக்கு தெரியணும். ஓகேங்களா? தேசியம்னா ஒண்ணும் இல்ல, நம்ம நாட்டை எல்லா நாட்டை விட நம்ம உயர்வான இடத்துல வச்சுக்கிறது. ஓகேங்களா? நம்ம நாட்டை நம்மளே விட்டு கொடுக்க கூடாது. நம்ம நாட்டை நம்ம எப்போதும் உயர்வான இடத்துல வச்சுக்கிறது, நம்ம நாட்டு மேல விசுவாசமாவும் அளவு கடந்த பக்தியோட இருக்கிறது தான் தேசியம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியால சமூக பொருளாதார பின்னணி அந்த டைம்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். அதாவது புதிய நில உடைமை உரிமை, அதாவது லேண்ட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. நீங்க ஆல்ரெடி நம்ம 8th புக்ல இருக்கும். என்னன்னா மகள்வாரி முறை, ஜமீன்தாரி முறை, இன்னொன்னு ரயத்வாரி முறை. இந்த நில உடைமை முறைகள் இப்படி இருக்கும். ஓகேங்களா? டாக்ஸ் சிஸ்டம் வந்து இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி முகலாயர்கள் பீரியட்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டாக்ஸ வந்து அவங்க என்னன்னா என்ன பொருள் விளைய வைக்கிறாங்களோ அதுல ஒரு பங்கு அவங்க கொடுக்குற மாதிரில இருக்கும். ஆனா இந்த நிலவரி முறைகள் எப்படி இருக்கும்னா மணியா கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மணியா கலெக்ட் பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட வந்து டாக்ஸ வந்து விவசாயிகள்கிட்ட வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா மணியா கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் இந்த புதிய முறைக்கும் பழைய முறைக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தலாம். இதுவே புதிய முறையில என்ன ஆகும்னா மணியா வந்து கலெக்ட் பண்ணுவாங்களா, அவங்க வந்து பணமா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு லேண்ட்னா இங்க இவ்வளவு கண்டு என்னது பயிர் வந்து இவ்வளவு செழிப்பா இருக்கும், இவ்வளவு கண்டு விளைச்சல் தரும், இவ்வளவு மகசூல் வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு லேண்ட் ரெவன்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அப்போ 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னா இங்க இவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ சப்போஸ் நமக்கு இயற்கை பேரிடர்கள், வறட்சி வரும், திடீர்னு மழையினால பயிர்கள் பாதிக்கப்படும். ஓகே, அப்படி இருக்குங்க அவங்களால எப்போதும் கொடுக்குற அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியாது. இப்போ 1 ஏக்கருக்கு 10,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10,000 ரூபாய் அவங்களால கொடுக்க முடியாது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? பக்கத்துல எப்படி கடன் வாங்குவாங்க, ஒரு விவசாயி எதை வச்சு கடன் வாங்குவான், அவனுடைய லேண்ட் வச்சுதான் கடன் வாங்குவான். கரெக்டா? அந்த லேண்ட என்ன பண்ணுவாங்க, வட்டிக்கு விடுதவங்க கிட்ட அவங்க அடகு வைப்பாங்க. அப்படியே அடமானம் வச்சு என்னது அமௌண்ட் வாங்குவாங்க. அமௌண்ட் வாங்கி அதை கட்டுவாங்க. இப்போ அடுத்த வாட்டி இதே பஞ்சம் வெள்ளம் அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும், மறுபடியும் இதாகும். அப்படிங்கிற அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த லேண்டை அவங்களால மீட்க முடியாது. உடனே என்ன ஆகும், லேண்டை வந்து வித்துருவாங்க. இப்ப வித்ததுனால லேண்ட் இப்ப யார் கைக்கு போகும், அந்த அடகு வைக்கிறவங்க, வட்டிக்கு விடுறவங்க அவங்க கைக்கு போகும். இப்போ இவங்க கைக்கு லேண்ட் போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க அவங்க வந்து விவசாயம் பண்ணாதவங்க, விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாங்க. அவங்க வந்து லேண்ட வந்து ஒரு விற்பனை பொருள் மாதிரிகள் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ விவசாயி அவன் நிலத்துல அவனே கூலிக்காரனா வேலை பார்க்கற ஒரு அவல நிலை வருது. கூலிக்காரனா வேலை பார்க்கும்போது சேலரி அவங்களுக்கு அவ்வளவா கிடைக்காது. ஓகேங்களா? இதுதான் புதிய நில உடைமை முறை. இதனால என்னென்ன பாதிப்புன்னு தெரிஞ்சச்சா? ஓகே, அதான் கொடுத்துருக்கேன். நிலத்தை விற்பனை பொருளாக்குதல், வேளாண்மை வந்து வணிகமயமா ஆயிரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தண்ணீரை வேளாண்மை அவங்க தேவைக்கு அவங்க இருந்தது போய் அந்த லேண்டை வந்து என்னவா பார்க்குவாங்க, விவசாயம் வந்து வணிகமயமாகுது. அதாவது பணத்துக்காண்டி அந்த இதை பயிரிடுற மாதிரிக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னது, நிலவரிய பணமா இது பண்ணதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள். கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள், இதனால என்னென்னதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கைன்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள பொருட்கள், அதாவது இங்க நல்ல விளைஞ்ச பொருட்கள், மூலப்பொருட்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து எல்லாமே என்னது தொழிற்சாலை மாதிரிகளை வச்சிருப்பாங்க, எல்லாமே மிஷின்ஸ். ஓகேங்களா? இங்க இருந்து மூலப்பொருள் போனா போதும், அந்த மிஷினே எல்லாமே ரெடி பண்ணிடும். இப்போ ஒரு பருத்தி இங்க போதுன்னா அவங்களே எங்க துணியா நெஞ்சு கொண்டு வந்துருவாங்க. எல்லாமே மிஷின் தான் பண்ணுது. அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருந்து இங்க வந்து பொருளை விற்பாங்க. மூலப்பொருள் வந்து இந்தியால இருந்து தான் மூலப்பொருள் வந்து இங்கிலாந்துக்கு போகுது. அந்த மூலப்பொருளை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா
அப்போ பருத்தி போகுதுன்னா அதை வந்து என்னது ட்ரெஸ்ஸா நெஞ்சு கொண்டு வந்துருந்தாங்க, ஃபுல்லுமே மிஷின் தான் பண்ணுது. அப்படிங்கிற அவங்க வந்து விற்பாங்க. வித்ததும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் வந்து ரொம்ப சீப்பா விற்பாங்க. அப்படிங்கிற என்ன ஆகும்னா இந்தியாலயே ஆல்ரெடி இது பண்ணுவாங்க. ஆனா இந்தியால வந்து மிஷின் கிடையாது, எல்லாமே கையாலே நெய்வாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற இவங்க ஒரு Dress ஒரு நாள் ஆக்குறாங்கன்னா அங்க ஒரு நாளைக்கு 1000 Dress இது பண்ணுவாங்க. அப்படிங்கல நம்ம நம்ம இந்தியர்கள் ஒரு Dress 100 ரூபான்னு வித்தாங்கன்னா அவங்க வந்து 10 ரூபான்னு விற்பாங்க. ஓகேங்களா? இங்கிலாந்துக்காரங்க வந்து என்ன விற்பாங்கன்னா 10 ரூபான்னு விற்பாங்க. இப்போ நம்மளும் இந்தியர்கள் தான். நம்ம வந்து 10 ரூபா ஒரு Dress 10 ரூபான்னு சொல்றத வாங்குவோமா இல்ல 100 ரூபான்னு சொல்றத வாங்குவோமா? 10 ரூபான்னு சொல்றது தான் வாங்குவோம். அப்படிங்கிற நம்ம ஆட்டோமேட்டிக்கா யார் பொருளை வாங்குவோம்? ஐரோப்பியர்கள், அதாவது இங்கிலாந்து பிரிட்டிஷ்காரங்க விற்கிற பொருளை தான் நம்ம வாங்குவோம். அப்படிங்கிற என்ன ஆகும்? இந்திய கைவினை தொழில் ஆட்டோமேட்டிக்கா என்னது நசுங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த இது. ஓகேங்களா? மலிவான விலையில விற்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, இண்டிகோ கிளர்ச்சி 1859. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இண்டிகோ கிளர்ச்சி எப்போ நடந்துச்சு? இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டிகோ கிளர்ச்சி 1859 இருந்து 60. இதான் டைம் பீரியட். இதை நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கடந்த காலனிகளில் குடியேறுதலும். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகோ கிளர்ச்சியை பத்தி பாத்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இண்டிகோ கிளர்ச்சி என்ன ஆகுதுன்னா 1859 இருந்து 60 நடக்கும். இண்டிகோ கிளர்ச்சிங்கிறது என்னன்னா ஒரு விவசாயி இருக்காங்கன்னா அவங்க வந்து கம்பல்சரி 20ல 3 பங்கு என்னன்னா இண்டிகோ தான் பயிரிடணும். ஓகேங்களா? இப்போ இவங்க கம்பல்சரி கட்டாயம் பயிரிட்டு தான் ஆகணும்னு ஆச்சு. இப்போ அவங்க சொல்ற மாதிரிக்கல இண்டிகோ வந்து பயிரிடுறாங்க. இப்போ இண்டிகோ பயிரிடும் போது மத்த இடத்துல ரேட்டு ஒரு இது இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ்காரங்க அவங்க வந்து இண்டிகோவை ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த இண்டிகோ கிளர்ச்சி. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எடுப்பாங்க. இப்போ சப்போஸ் இண்டிகோ பயிரிட காசு இல்லைனாலும் அவங்களே முன்பணமா அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து இண்டிகோ பயிரிடு, அவுரி பயிரிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம விளைச்சல அவங்க பாதி ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. வாங்கினது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி அவங்க கிட்ட கடை வேற வாங்கியிருப்போம், என்கிட்ட பயிரிட துட்டுலன்ட்டு. அதுக்கும் சேர்த்து எடுத்துட்டு நம்ம லேண்டையே அவங்க கையில கொடுக்குற மாதிரிகள் கடைசியில் நடக்கும். அதுதான் அந்த இண்டிகோ கிளர்ச்சி. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டாபிக், பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கடந்த காலனிகளில் குடியேறுதலும். ஓகே, இப்ப பாருங்க, ஆங்கிலேயரின் தலையிடா கொள்கை, நீர்ப்பாசனம் மராமத்து செய்யப்படாமல் இருத்தல், கொடுமையான நிலவரி. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் பாத்தீங்கன்னா கொடுமையான நிலவரி. இந்த லேண்ட் டாக்ஸ் தான் மெயின் ரீசன். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், முகலாயர்கள் பீரியட்லாம் நம்ம என்ன விளையிறோமோ அந்த விளைச்சல்ல எவ்வளவு விளைஞ்சதோ அதுல ஒரு பங்கு கொடுத்தா போதும். ஆனா பிரிட்டிஷ் பீரியட்ல என்னது, நம்ம எல்லாமே மணியா கையில கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படிங்கல என்ன லேண்ட் டாக்ஸ் மணியா கலெக்ட் பண்றாங்க. இப்போ அவங்க கலெக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி பஞ்சம் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னதாகும்னா மக்கள் வந்து ஆல்ரெடி இங்க பட்டினியால சாக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவங்க அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம கொஞ்சோண்டு விளைஞ்ச இது என்னனாலுமே அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற இங்க உள்ள மக்கள்லாம் என்னது, பஞ்சத்தினால நிறைய மக்கள் இதனால இறந்து போயிருவாங்க. இந்த பஞ்சம் வர்றதுக்கு பிளஸ் பஞ்சத்தினால இப்போ இப்ப என்ன சொல்றேன்னா பஞ்சம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி எனது இந்த நீர்ப்பாசனத்தெல்லாம் கரெக்டா டேம் கட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா முகலாயர்கள் பீரியட்ல அதுக்கெல்லாம் வழி பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த பஞ்சங்கள் அந்த டைம் என்னன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் நியாயமா வந்தா எல்லாமே செஞ்சிருக்கோம். மக்களை போர்க்கால அடிப்படையில என்னென்ன உதவிகள் வேணுமோ அவங்கதான் செஞ்சிருக்கணும். அவங்க அதை செய்யாம எனக்கு என்ன அப்படின்ட்டு தலையிடாமலே இருந்திருக்காங்க. அதுதான் தலையிடா கொள்கை. ஓகேங்களா? ஓகே, இந்த பஞ்சத்தினால இறந்தவங்க டீடைல்ஸ் இது. ஓகேங்களா? 1770 1900 25 மில்லியன் மக்கள் வந்து இறந்திருக்காங்க. 1770 இருந்து 1900 பஞ்சத்தினால மட்டுமே 25 மில்லியன் மக்கள் இறந்திருக்காங்க. 1790, அதாவது மொத்தம் பஞ்சம்னு இல்லாம 25 மில்லியன் மக்கள் இறந்திருக்காங்க. அதுல 1793 இருந்து 900 மட்டுமே ஒரு நாள் 5 மில்லியன் மக்கள் இறந்திருக்காங்க. 1891 1900 19 மில்லியன் வந்து பஞ்சத்தினால இறந்திருக்காங்க. மொத்தம் 25 மில்லியன். அதுல வெறும் 5 மில்லியன் வந்து போர்னால, மீதி 19 மில்லியன் பாத்தீங்கன்னா பஞ்சத்தினால இறந்திருக்காங்க. ஓகேங்களா? இதை யார் சொல்றானா, மெட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியர் வில்லியம் டிக்பை சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பஞ்சம் இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன, ஒரிசா பஞ்சம். இது எப்போ நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1866. இதுல வருஷம் முக்கியம். ஓகேங்களா? இந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிசா பஞ்சம் ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த டைம்ல பிரிட்டிஷ் மக்கள் வந்து இந்தியர்களுக்கு எந்த ஹெல்ப்மே பண்ணாம இருக்கிற 200 மில்லியன் அரிசியை அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பஞ்சத்தினால மட்டுமே 1.5 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் 1876 78 மெட்ராஸ் பஞ்சம் நடக்கும். இதுல இருந்து ஒரு 10 வருஷத்தை கூட்டினா என்னது மெட்ராஸ் பஞ்சம். அதுல வந்து 3.5 மில்லியன், இதுலயாவது 1.5 மில்லியன், இதுல 3 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அந்த டைம் பிரிட்டிஷ்ல பிரபுவா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு லிட்டன் பிரபு. ஓகேங்களா? இந்தியாவுக்கு உள்ள பிரபு யாருன்னு பாத்தீங்கன்னா லிட்டன் பிரபு. நெக்ஸ்ட், ஒப்பந்த கூலி தொழிலாளர் வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை வந்து அடிமை தொழிலை விட ரொம்ப மோசமா இருக்கும். அதாவது அடிமை முறை எப்போ இந்தியாவில ஒழிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1843 ஒழிப்பாங்க. ஆனா அதுக்கு பதிலா என்ன, ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை அப்போது இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா அடிமை தொழிலை விட ரொம்ப மோசமா இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் 1856 57 என்ன ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஒரு சின்ன இன்சிடென்ட் பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க. கல்கத்தால இருந்து ட்ரினிடாட்டுக்கு ஒப்பந்த கூலி தொழிலாளர் போவாங்க. ஓகேங்களா, கல்கத்தால இருந்து ட்ரினிடாட்டுக்கு போவாங்க. யாருன்னா ஒப்பந்த கூலி தொழிலாளர்களா மக்கள் இந்தியர்கள் வந்து போவாங்க. ஆகும்போது எல்லாத்துக்கும் கடல் வந்து ஒத்துக்காது. அதனால நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இதுல ஆண்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 12.3%, பெண்கள் வந்து 18.5%, சிறுவர் வந்து 28%. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். அதாவது மேற்கத்திய கல்வி வந்து இந்திய தேசியத்துல எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு. அதை வந்து பிரிட்டிஷ் இங்கிலாந்து வந்து ரொம்ப குட்டியான நாடு, இந்தியா வந்து பெரிய நாடு. அதுல வந்து யாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து ஆட்சி செய்யுது. அப்படிங்கல அவங்க வந்து நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல இருந்து எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு ஒன்லி அவங்க ஆளை மட்டும் வச்சு அவங்களால பண்ண முடியாது. எவ்வளவு பேர் தான் அவங்க இங்கிலாந்துல இருந்து கூப்பிட்டு வருவாங்க. அப்படிங்கிற அவங்களுக்கும் சேலரி நிறைய கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். ஆனா இந்தியர்களே நம்ம இது பண்ணிட்டோம்னா சேலரியும் கம்மியா கொடுத்துக்கலாம். அங்க இருந்து ஆளை கூப்பிட்டு வர தேவையில்ல. நிறைய இப்ப இங்கிலாந்துக்காரன்னு நிறைய வந்துட்டு பேசுவான். இதுவே இந்தியர்கள்னா அவன் சொல்றதை கேட்டுப்பான். அப்படிங்கல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியர்களுக்கு நம்ம கல்வி சொல்லி கொடுப்போம். அப்படி சொல்லி கொடுத்தா நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதனாலதான் மெக்காலே கல்வி முறை, மெக்காலே அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரு இதை கொண்டு வராரு. ஓகேங்களா, அப்போது என்ன ஆகுதுன்னா 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி 1823 பொது கல்விக்கான பொதுக்குழு அப்படின்னு ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அந்த ரெண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1835 மெக்காலே வந்து எதை ரிலீஸ் பண்றாருன்னா, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்னு ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷத்தையும் பாத்துக்கோங்க. யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா மெக்காலே. ஓகேங்களா, அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, மெக்காலே வந்து ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகள்ல அறிவுல ஆங்கிலேயரா இருக்கும் மக்கள் பிரிவினரை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ரத்தத்திலையும் நிறத்திலையும் மட்டும்தான் அவன் இந்தியரா இருக்கணும், எல்லாத்துலயும் பிரிட்டிஷ்கார மாதிரிகள் தான் அவன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம உருவாக்கணும், ஒரு இனத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே. இப்போ இந்த இதுலயுமே அவங்க வந்து ஆங்கில கல்வி முறை கொண்டு வரும்போதே ரெண்டு டைப்பா கொண்டு வரணும். ரெண்டு பிரிவு இருக்கும். ஒரு பிரிவு என்ன சொல்லணும்னா, நீங்க அவங்களுக்கு வட்டார மொழியிலே கல்வி கற்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குழு என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 1857 என்னென்ன இதெல்லாம் உருவாகுதுன்னா, இதை தொடர்ந்து பம்பாய், சென்னை, கல்கத்தால யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சாச்சு. அப்படிங்கிற அவங்க என்ன பண்றாங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வருஷம் பாருங்க, 1857. நெக்ஸ்ட் இப்போ எஜுகேஷன் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு தனியா ஒரு இனம் உருவாகுது. அதான் கற்றறிந்த மத்திய தர வர்க்கம். ஓகேங்களா, மிடில் கிளாஸ் எஜுகேஷன் இருக்க மிடில் கிளாஸ் வர்க்கத்தை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இவங்க தான் சுதந்திரத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு மேஜர் ஒரு விதமதிக்கல. அந்த டைம்ல பாபு வர்க்கத்தின் பங்கு, பாபு வர்க்கம்னா என்னது, கற்றறிந்த மத்திய தர வர்க்கம், மிடில் கிளாஸ் பர்சன்ஸ். ஓகேங்களா, எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், விவேகானந்தர், அரவிந்த கோஷ், இவங்க எல்லாரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, பெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்கலாம் அந்த டைம் எஜுகேட்டடா இருக்காங்க, மிடில் கிளாஸ். இவங்க தான் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நம்ம வந்து இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளே அடிமைப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் எல்லாத்துக்காரணம் என்னது, எஜுகேஷன் தான். உடனே மக்களை நம்ம இதுக்கு தயார்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வர்க்கம் இருக்குது. பிளஸ் பிரிட்டிஷ் ஆட்சியில நல்லா தானே இருக்குது. அவங்க வந்து என்னது, மூட நம்பிக்கைகள்லாம் ஒழிச்சிருக்காங்க, விதவை மறுமணத்தை கொண்டு வந்திருக்காங்க, நெக்ஸ்ட் குழந்தை திருமணத்தை ரத்து பண்ணிருக்காங்க, சதி ஒழிப்பு முறையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யறாங்க. பிளஸ் நம்ம இவங்க கிட்ட அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் உருவாகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சமய பரப்பாளர்களின் பங்களிப்பு. சமய பரப்பாளர்கள் இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னா, சமய பரப்பாளர்கள் அதாவது கிறிஸ்டியன் மிஷினரிஸ். ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறது மூலமா அவங்க மதத்தை பரப்புறாங்க. ஓகேங்களா, அந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் அது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுல அவங்களுடைய மதத்தை வந்து பரப்புறாங்க. அது மூலமா என்னென்ன இது இம்பாக்ட் நடந்திருக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சமய பரப்பாளர்கள் இருக்காங்கல்ல, எப்படி மக்கள் வந்து சமய பரப்பாளர்களை இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த டைம் என்ன பண்றாங்கன்னா, கேஸ்டிசம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அப்படிங்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கிறிஸ்துவத்துக்கு மாறிட்டா நம்ம குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்குது, பிளஸ் நம்ம ஒடுக்கப்பட்டவங்களா கருதப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய அநீதி நடக்காது. அந்த டைம் கேரளாலாம் பாத்தீங்கன்னா
ஆஹ் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். ஓகேங்களா? அந்த ஆடை விதமா ஒரு போராட்டம் நடக்கும். அதனாலதான் அந்த திருநெல்வேலி, கேரளா அந்த சைடு மக்கள் எல்லாமே அதிகமா கிறிஸ்டியானிட்டிக்கு மாறி இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சமூக சமய சீர்திருத்தங்கள். ஓகேங்களா? சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தான் பார்க்க போறோம். இதுல வந்து சீர்திருத்த இயக்கம் இதே 3 டைப்பா பிரிக்கலாம். ஓகேங்களா? சீர்திருத்த இயக்கம், மீட்பு இயக்கம், சமூக இயக்கங்கள். இதுல சீர்திருத்த இயக்கங்கள் என்னதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், அலிகார் இயக்கம். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கம். இதுல பிரம்ம சமாஜம் சீர்திருத்த இயக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிற மாதிரிக்கல சீர்திருத்தி கொண்டு போற மாதிரிக்கல இருக்கும். ஓகேங்களா? அதாவது சதி ஒழிப்பு, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறது, பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது, அது சம்பந்தமா வரும். இதுவே மீட்பு இயக்கங்கள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிப்பாங்க. இந்துக்கள் வந்து வேற வேற ரீஜனுக்கு மாறிப்பாங்க. திருப்பி அவங்கள அதே ரீஜனுக்கு மாத்துறதுக்கு தான் இந்த இயக்கம். ஓகேங்களா? ஆஹ் அது இந்துக்கள் இயக்கமோ இந்துக்கள் வந்து வேற இதுக்கு மாறி இருக்கலாம், இல்ல மத்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கூட என்னது கிறிஸ்டியானிட்டிக்கு மாறி இருக்கலாம். அது எல்லாத்தையும் மீட்கிற வரைக்கும் உள்ள இயக்கம் தான் மீட்பு இயக்கங்கள். ஓகேங்களா? இது எதெல்லாம் சொல்லலாம்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் மீட்பு இயக்கங்கள்னா வேற கம்யூனிட்டி சேஞ்ச் ஆனவங்க திருப்பி அவங்க கம்யூனிட்டிக்கே இழுக்கிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சமூக இயக்கங்கள். சமூக இயக்கங்கள் பாத்தீங்கன்னா இந்த சமூக இந்த ட்ரெஸ், இது ட்ரெஸ் ஃபுல் ட்ரெஸ் போடுறதுக்கு, நெக்ஸ்ட் தண்ணி எடுத்து குளத்துல எல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்கு, கோயில் நுழைவு, அந்த இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி வர்றதுதான் சமூக இயக்கங்கள். ஓகேங்களா? ஆஹ் அது என்னதுலான்னு பாத்தீங்கன்னா சமூக இயக்கங்கள்ல யாரெல்லாம் மெயினா வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா புலே, நாராயணகுரு, ஐயன் காளி, நெக்ஸ்ட் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் சீர்திருத்த இயக்கங்கள்ல என்னன்னு பாத்துட்டோம். அதுல என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. பிரம்ம சமாஜம் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 1828 ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாருன்னா 1867 ஸ்டார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் அலிகார் இயக்கம் இது எப்போனா சையத் அகமது கான் முஸ்லீம்ல ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீட்பு இயக்கங்கள் நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொன்னோம். மீட்பு இயக்கம் என்னன்னு ஆரிய சமாஜம் எப்போனா 1875 ஸ்டார்ட் பண்ற யாருன்னா தயானந்த சரஸ்வதி. இவரோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மூல் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இயற்பெயர் என்ன மூல் சங்கர். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், தயானந்த சரஸ்வதி எழுதுன முக்கியமான ஒரு புக் இருக்கு, அது என்ன புக்னு கமெண்ட் பண்ணுங்க, அதோடைய பேரு என்னன்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா மிஷன் இது ஸ்டார்ட் பண்ற யாருன்னா விவேகானந்தர். இது எந்த வருஷம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் இதுவும் எந்த வருஷம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் 10th புக்ல இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. 10th புக் நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரிவிஷன் வரைக்கும் இருக்கும். இது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க சமூக இயக்கங்கள். சமூக இயக்கங்கள் ஜோதிபா புலே எங்க இது கொண்டு வராங்கன்னா புனே அந்த இதுல இந்த பத்தின பிரச்சாரத்தை எழுப்புறாரு. கேரளால யாருன்னு பாத்தீங்கன்னா நாராயணகுரு, ஐயன் காளி, தமிழ்நாட்டுல ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர். ஓகேங்களா? இவங்களாம் ஒடுக்கப்பட்ட இனத்தை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய உரிமைகளை கேட்டு போராட்டம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள். இது என்ன டாபிக் பார்க்கணும்னா தேசியத்துடைய எழுச்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான காரணம் என்னதுன்னு பார்ப்போம் வாங்க. 1857 குறித்த ஓயாத நினைவுகள். 1857 குறித்த ஓயாத நினைவுகள். இந்திய தேசிய இயக்கத்துடைய பிறந்த நாள் தான் 1857 கிளர்ச்சின்னு சொல்றோம். ஓகேங்களா? 1857 தான் எனது சிப்பாய் கழகம் நடந்திருக்கும், அதை ராணுவ கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த 1857 கிளர்ச்சியில் தான் எல்லா மக்களும் ஒன்றிணைவாங்க. விவசாயிகள், நெக்ஸ்ட் ராணுவ வீரர்கள் எல்லாருமே ஒன்றிணைவாங்க. அதுக்கப்புறம் நிலக்கிழார்கள், நெக்ஸ்ட் இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்துல உள்ளவங்க, நெக்ஸ்ட் அரசர்கள், அந்த குட்டி குட்டிவங்க எல்லாம் குறுநில அரசர்கள் எல்லாமே இணைவாங்க. ஏன்னா 1800 ஏன் விவசாயிகளுக்கு அந்த புதிய விவசாயிகள் ஏன் இதுலன்னா இந்த லேண்ட் டாக்ஸ், லேண்டு புதுசா என்னது ஜமீன்தாரி, மகள்வாரி, ரைத்துவாரி அந்த முறையினால அவங்க இணைகிறாங்க. நெக்ஸ்ட் ராணுவ வீரர்களுக்கு என்னதுலான்னு பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கம்மியா கொடுப்பாங்க. பிரிட்டிஷ் இவங்களை பார்க்கல உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க. பிளஸ் அவங்க வந்து மீசிய ஒண்ணு போல வச்சிருக்கணும், தாடியை வச்சிருக்க கூடாது. நெக்ஸ்ட் அந்த பன்னி கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள், பன்னி, பசு அந்த கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் இதெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கிறதுனால என்னது யார் இணைவாங்கன்னா ராணுவ வீரர்கள் இணைவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜமீன்தார்கள், குறுநில அரசர்கள் ஏன் இணைந்தாங்கன்னா இந்த வாரிசிலப்பு கொள்கை, நெக்ஸ்ட் துணைப்படை திட்டம், அதனால அவங்களாம் இணைவாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற எல்லாரும் இணைற ஒரே கிளர்ச்சி என்ன இருக்குன்னா 1857 கிளர்ச்சி, அதாவது சிப்பாய் கழகம் இருக்கும். ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா அதனாலதான் இதை வந்து தேசிய இயக்கத்துடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்பின்ஸ்டன் வந்து சர்ஜான் லாரன்ஸ் அப்படிங்கிறவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்னன்னு பாருங்க. நண்பன் பகைவன் வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் நாதிர் சாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு யார் சொல்றான்னா எல்பின்ஸ்டன் சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் மேகசின்ஸ் என்னென்ன மேகசின்ஸ் இருக்குதுன்னு பாருங்க.
தமிழ்நாட்டுல அந்த டைம் என்னென்ன மேகசின்ஸ் வந்து பத்திரிகை வந்து முக்கிய பங்காற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா சுதேசமித்ரன், மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா கேசரி, வங்காளத்துல பாத்தீங்கன்னா யுகந்தர். இதெல்லாம் நமக்கு சம்டைம்ஸ் பொறுத்துக்களை இல்ல சரியான எண்ணெய் தவறான எண்ணெயில கேட்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நல்லா பாத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. சுதேசமித்ரன் நமக்கு தெரியும், சுப்பிரமணிய ஐயர் அவர் கொண்டு வந்திருப்பாரு. கேசரி வந்து மகாராஷ்டிரால கேசரி யார் கொண்டு வரான்னு பாத்தீங்கன்னா மராத்தா அந்த பத்திரிகையெல்லாம் திலகர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. வங்காளத்துல யுகந்தர். இந்த யுகந்தர் பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை நடவடிக்கைகள். இப்போ இந்தியர்கள் எல்லாருமே கிளர்ச்சிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 1857 கிளர்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொருத்தங்களா போராட ஆரம்பிப்பாங்க. அதை எப்படி அடக்குறாங்க அப்படின்னு பாக்கணும். ஓகேங்களா? 1870 இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 1878 பிராந்திய மொழி சட்டம், அதாவது வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அந்த டைம் தடை பண்ணுவாங்க. ஏன்னா அதனாலதான் மக்கள் கிளர்த்து எழுறாங்க சொல்லி இதெல்லாம் தடை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பருத்தி மீதான இறக்குமதி வரி குறைத்தல், உள்நாட்டு தீர்வை அதிகரித்தல். இதெல்லாம் இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை நடவடிக்கைகள். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, பருத்தி வந்து இங்க இருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. அதாவது இங்கிலாந்துல அதுக்கு வந்து கம்மியான இறக்குமதி வரி போடுவாங்க. உள்நாட்டு தீர்வையை அதிகரிப்பாங்க. உள்நாட்டுல நமக்கு ஏற்றுமதி வரி வந்து ரொம்ப அதிகமா விதிக்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பிரிட்டிஷ்க்கு சாதகமா நடக்கிறது, நமக்கு பாதகமா இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பத்திரிகைகளின் பங்கு. ராஜாராம் மோகன் ராயோட வங்க பத்திரிகை என்னன்னா சம்பத் கௌமுதி. சம்பத் கௌமுதி யாருடைய பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். பாரசீக பத்திரிகை அவரு மிராத்துல் அக்பர். வங்க பத்திரிகைனா சம்பத் கௌமுதி, பாரசீக பத்திரிகைனா மிராத்துல் அக்பர். இது ரெண்டுத்துடைய ஆசையான ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த கோஷ். இந்த பாக்ஸ் கலர்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 பிப்ரவரி 26 என்னது இந்தியாவில் சங்கங்கள் இந்திய விடுதலை போராட்டத்துல என்னென்ன சங்கங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் என்ன சங்கம் உருவாக்குது, அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சங்கம் உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1852 பிப்ரவரி 26 ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? 1852 பிப்ரவரி 26 ஸ்டார்ட் பண்ற யாருன்னு பாத்தீங்கன்னா கஜுலில் லட்சுமி நரசு. இவங்க தான் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் வந்து யாருன்னா பிசினஸ் மேனா இருப்பாரு. ஓகேங்களா? இவர் வந்து வணிகர்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. இது வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்னது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான். ஓகேங்களா? சென்னை வாசிகள் சங்கம்பாங்க தமிழ்ல, இல்ல மெட்ராஸ் வாசிகள் சங்கம் அப்படிம்பாங்க. இது வந்து இந்த சங்கம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மருக்கு, விவசாயிகளுக்கு ஆதரவா இந்த சங்கம் வந்து இது பண்ணுது. ஏன்னா லேண்ட் டாக்ஸ், மகள்வாரி முறை, ஜமீன்தாரி முறை, அதனால அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு? விவசாயிகள் தான். அவங்களுக்கு சப்போர்ட்டா இந்த சங்கம் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது வந்து யாருக்கு எதிராக இருக்குன்னா ஜமீன்தாரி முறை, ரைத்வாரி முறை அந்த இதுக்கு எதிராக இருக்குது. டார்ச்சர் கமிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது வந்து சித்திரவதை தடை சட்டம் கொண்டு வரதுக்கு இது உதவியா இருக்குது. ஓகேங்களா? இதோடைய சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திரவதை தடை சட்டம் கொண்டு வரதான். நெக்ஸ்ட் பாருங்க, மெட்ராஸ் மகாஜன சபா. இது எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1884 மே 16. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்ராஸ் வாசிகள் சங்கம் எப்போனா 1852, சென்னை வாசிகள் பாத்தீங்கன்னா 1884 மே 16. ஓகேங்களா? ஓகே. இது மெட்ராஸ் மகாஜன சபா யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் தலைவர்கள் யாரெல்லாம்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், வீரராகவாச்சாரி, ரங்கையா, அனந்தாச்சர்லோ அவங்களால இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? தென்னிந்தியாவில் முறையாக தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா தான். ஓகேங்களா? அப்படி கேட்டா இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், முறையாக தொடங்கப்பட்ட அப்படின்னு அமைப்புன்னு பார்த்தா மெட்ராஸ் மகாஜன சபா தான் வரும். நெக்ஸ்ட், இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போனா 1885. மெட்ராஸ் மகாஜன சபா ஸ்டார்ட் பண்ண அடுத்த வருஷமே இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? டிசம்பர் 28. நெக்ஸ்ட், 1875 பருத்தி இறக்குமதி வரி விதிக்க என்னது இந்திய தேசிய. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி முக்கியமான இதை பார்த்துடலாம். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ்ல முதல் மாநாட்டுல எப்போ நடந்திருக்கும்? 1885 நடந்திருக்கும். அந்த முதல் மாநாட்டுல என்ன பண்றாங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபையும் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட இணைச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எதனால ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய தேவை எப்போ தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தேவையில்ல ஒரு சங்கம்,
ஒரு அமைப்பு எப்படி தேவைப்படுதுன்னா என்னதுன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ஒவ்வொரு பக்கமும், ஏன்னா அவங்க வந்து இந்தியர்கள் வந்து 1857 கிளர்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு பக்கமும் கிளர்த்தல ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரிக்குள்ள பெரிய கிளர்ச்சி நீ நடக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரிக்குள்ள ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கிளர்ச்சி நடக்கிறதுனால இந்தியர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒண்ணு போல போராடினாதான் கோரிக்கைகளை உயர்த்தினால்தான் கோரிக்கைகளை என்னது நிறைவேற்ற முடியும். அந்த மாதிரிக்குள்ளதான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எங்கெங்க எப்படி எப்படி நடக்குது, இவங்களை ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது இல்ல அப்படிங்கிற இந்தியர்களும் ஃபீல் பண்றாங்க. பிரிட்டிஷ்காரங்க எப்படின்னா ஒண்ணு போல இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா அவங்களுடைய இதை ஒன்று ரெண்டு ஒரு 10 இது வைக்காங்கன்னா ஒண்ணுத்தர நிறைவேற்றிட்டு என்னது ஈஸியா புரட்சி அடக்க முடியும் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. சோ அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சங்க வரிக்கல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தேவைப்படுது. அந்த தேவையாகும் போது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா 1875 பருத்திக்கு இறக்குமதி வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடக்குது. 1877 என்ன பாத்தீங்கன்னா அரசு பணிகள் இந்திய மயமாக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் இருக்கு. ஏன்னா என்ன நடப்பா இப்போ நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறதுக்கு யூபிஎஸ்சின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஐசிஎஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அது வந்து எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி இங்கிலாந்துல மட்டும்தான் நடக்கிறதுக்கு, ஒன்லி இங்கிலாந்துல மட்டும்தான் நடக்கும். இந்தியால அதுக்கான எக்ஸாம் வந்து நடக்காது. அதாவது இந்தியாவை ஆள்றதுக்கான எக்ஸாம் வந்து இங்கிலாந்துல நடக்குது. அது யாருனாலும் அட்டன் பண்ணலாம். ஆனா இங்கிலாந்துக்கு எல்லாராலையும் போக முடியுமா? வசதி படைச்சவங்க மட்டும் தான் போக முடியும். பிளஸ் சாமானியனும் நல்ல அவங்களுக்கு திறமை இருக்கும், ஆனா எழுத முடியாது. பிகாஸ் அவங்க கிட்ட வசதி இருக்காது. ஏன்னா இங்கிலாந்துக்கு போய் தான் எழுதணும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இந்தியாலையும் இங்கிலாந்துலயும் ஒரே மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. நெக்ஸ்ட் 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம் கொண்டு வருவாங்க. இது வந்து இதுக்கு எதிராக மக்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை வந்து பத்திரிகை சட்டம் வந்து கொண்டு வருவாங்க. அந்த இதுக்கு எதிராகவும் போராடுவாங்க. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா பிணை தொகையை கொஞ்சம் அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரிக்குள்ள வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பிணை தொகை வந்து அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிரான வந்து செய்திகள் போடக்கூடாது. செய்திகள் போட்டா இவங்க வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் வந்து கட்டியிருப்பாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க, பிரஸ் இழுத்து மூட்டுற மாதிரிக்குள்ள இருக்கும். சோ அதுக்கு எதிராக அவங்க போராட்டம் பண்ணுவாங்க, அதை இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த சட்டம் இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் 1883 இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவா கிளர்ச்சி பண்ணுவாங்க. இல்பர்ட் மசோதா என்ன நடக்கும்னா இது வந்து ரிப்பன் பிரபு தான் கொண்டு வந்திருப்பாரு. அதாவது ஒரு ஐரோப்பிய ஊழியர் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் அவரையும் விசாரிக்கிறது, அதுதான் அந்த இது. சோ அப்போதான் நிறைய கிளர்ச்சிகள் நடக்கும். ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சட்டம் இருக்கக்கூடாது, அதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. அதை இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல இந்த சட்டம் வேணும், இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு கிளர்ச்சி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த நேரத்துலதான் இது எல்லாம் ஒவ்வொரு பக்கம் நடக்குது. இப்போ இது எல்லாம் எல்லாரும் ஒண்ணு போல இது பண்ணா நமக்கு இருக்கிற பலமே வேற. இப்போ எங்கெங்க என்னென்ன நடக்குன்னு தெரியாம இப்போ இந்தியா முழுக்க இப்போ இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரிக்குள்ள நடக்கிறதுக்கும் எல்லாரும் ஒண்ணு போல கை தட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? கை தட்டுறது மீன்ஸ் எல்லாரும் ஒண்ணு போல புரட்சி செய்யறதுக்கும் ஒவ்வொரு இடத்துல எங்கெங்க என்னென்ன நடக்குன்னே தெரியாம புரட்சி பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. சோ அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா நமக்குன்னு ஒரு சங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுதான் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ். இதை யாரு இதோடைய நிறுவனர் பாத்தீங்கன்னா ஏஓ ஹியூம், அவர் தான் இதோடைய நிறுவனரா இருப்பாரு. நெக்ஸ்ட் இதோடைய முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி. ஓகேங்களா? டபிள்யூசி பானர்ஜி தான் இதோடைய முதல் தலைவரா இருப்பாரு. இதோட முக்கிய நோக்கம் மற்றும் கோரிக்கைகள் என்னதான் பாருங்கன்னா அரசாங்கத்துல பங்கேற்பதற்கான வாய்ப்பு. இந்தியர்கள் வந்து அரசாங்கத்துல பங்கேற்கணும், அவங்களுக்கும் ஒரு போஸ்டிங் கொடுக்கணும், அவங்களும் நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கான இதுல நாங்க வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி அரசாங்கத்துல பங்கேற்பதற்கான வாய்ப்பு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் நிலவரியை குறைக்கணும், இறக்குமதி வரியை அதிகரிக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. லேண்ட் டாக்ஸ் வந்து கம்மி பண்ணணும், அதாவது நிலவரி வந்து அதிகமா விதிப்பாங்க, அதை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு. இறக்குமதி வரி அதாவது பிரிட்டிஷ்ல இருந்து இங்க இறக்குமதி பண்ற பொருளுக்கு அதிகமா என்னது டாக்ஸ் போடுங்க அப்படின்ட்டு பரிந்துரை பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவிலும் இங்கிலாந்துலயும் ஒரே நேரத்துல குடிமை பணி தேர்வு நடத்தணும். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் நிர்வாகம் தனி, நீதித்துறை தனி. நிர்வாகத்துல இருந்து நீதித்துறை பிரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு. இதுக்கு மிதவாதிகள், அதாவது மிதவாதிகள் இதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால என்னது இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே ஃபர்ஸ்ட் மிதவாதிகள் தான் பெரிய பேஸ்மெண்டா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மனு கொடுப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ்ல மிதவாதிகள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கிட்ட மனு கொடுத்து மன்றாடுவாங்க. மனு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது, அதுக்கப்புறம் விண்ணப்பம் செய்தல். இதுதான் அவங்களுடைய பாலிசியாவே இருக்கும். ஓகேங்களா? மனு கொடுக்கறது, மன்றாடுறது, இதுதான் யாருடைய பாலிசினா மிதவாதியோட பாலிசி.
இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட உண்டு. இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் வரும். ஓகேங்களா? சரியா ஞாபகம் இல்ல. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க யாருன்னா தீவிரவாதிகள், தீவிர தேசியவாதிகள். தீவிரவாதிகள் இது பண்ணாங்க, தீவிர தேசியவாதிகள். ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தான் தீவிர தேசியவாதிகள். மிதவாதிகள் ஒரு இதை பொலைட்டா, அதாவது அம்மானு கொடுத்து கேட்பாங்க. இதுவே தீவிர தேசியவாதிகள் எங்களுக்குள்ளது அப்படின்னு சொல்லி கொடி பிடிச்சி, அதாவது கம்பம் ஏந்தி, கொடி கம்பம் ஏந்தி அப்படி கேட்கிற ஆட்கள். ஓகேங்களா? இதுவே புரட்சிகரவாதிகள்னா அந்த இடத்துல எங்களுக்குள்ளது எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு போட்டு கேட்கறது. ஓகேங்களா? ஏதாவது அணுகுண்டு வீசிடுவாங்க. இதுதான் புரட்சிகரவாதிகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தீவிர தேசியவாதிகள். அது முக்கியமான தீவிர தேசியவாதிகள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா லால் பால்னு சொல்லுவாங்க. லாலா லஜபதி ராய், பால்னா பிபின் சந்திரபால், இதுதான் பாலகங்காதர திலகர். ஓகேங்களா? இவங்க கூட அரவிந்த கோஷ் அவரும் சேருவாரு. ஓகேங்களா? ஒரு டைம் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா புரட்சிகர தேசியவாதி, அதாவது தீவிர தேசியவாதியா இருந்து புரட்சிகரவாதியா மாறி அதுக்கப்புறம் மிதவாதியா மாறினவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த கோஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1897 சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா பாலகங்காதர திலகர் சொல்றாரு. இது முக்கியமான கோட்ஸ். யாருன்னு கேட்டாங்கன்னா திலகர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் தாதாபாய் நௌரோஜி அவரை பத்தி பார்க்க போறோம். தாதாபாய் நௌரோஜி என்ன ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்றாரு. என்ன பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் குரல் ராஷ்டிரகூப்தர். ஓகேங்களா? வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஷ்டிரகூப்தர் அப்படிங்கிற பத்திரிகை யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா தாதாபாய் நௌரோஜி. ராஷ்டிரகூப்தர் அப்படிங்கிற மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மை விளம்பி. ஓகேங்களா? உண்மை விளம்பி. நெக்ஸ்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி பத்திரிகை ஸ்டார்ட் பண்றாரு. அவர் என்ன பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணாரு பாத்தீங்கன்னா பெங்காலி நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேங்களா? பெங்காலி. நெக்ஸ்ட் திலக் என்ன பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கேசரி மராட்டா. ஓகேங்களா? இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய கூறுகள் அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம். நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடும். இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாதாபாய் நவ்ரோஜி பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட்டாயம் பரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதனால இந்த இயர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் அப்படின்னு யார சொல்றோம்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் சொல்றோம். 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1870 இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நகர சபைக்கும் யார் தேர்ந்தெடுப்பாங்க? தாதாபாய் நவ்ரோஜி தேர்ந்தெடுக்கிறார். சப்போஸ் கொஸ்டின்ல வரிசைப்படுத்துக கால வரிசைப்படி அப்படின்ட்டு தாதாபாய் நவ்ரோஜி பிராக்கெட்ல கொடுத்துருவாங்க. அப்படிங்க நம்ம அப்படிதான் வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு இயர்ஸ் தெரியணும். நெக்ஸ்ட் பாருங்க 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1865 இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறத நிறுவுதாரு. ஓகேங்களா? இந்திய சங்கம். நெக்ஸ்ட் 1867 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், அதாவது கிழக்கு இந்திய நிறுவனம், அதை ஸ்டார்ட் பண்றாரு. எங்கன்னா லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் ஐஎன்சியோட தலைவரா இருக்கிறாரு. ஓகேங்களா? 1886 ஒரு வாட்டி இருப்பாரு. நெக்ஸ்ட் 1906 ஒரு வாட்டி இருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1893 ஒரு வாட்டி இருப்பாரு. ஓகேங்களா? 3 தடவை இவர் இருப்பாரு. அந்த வருஷத்துல பொருந்தாத தேர்ந்தெடுக்கன்னு கூட நமக்கு கொடுக்கலாம். அப்படிங்கிற 4 வருஷம் கொடுத்துருப்பாங்க. அதுல 3 தடவை இருந்திருக்காரா, அதுல ஒரு இது தெரியாம இருக்குன்னா நம்ம அந்த 3 வருஷமே நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரிக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அந்த புக்கை எழுதியிருக்கிறாரு 1901. அதாவது இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 1835 இருந்து 72 13 மில்லியன் பவுண்டு வந்து மதிப்புள்ள இது வந்து எங்க ஏற்றுமதி ஆயிருக்குன்னா இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு. இதெல்லாம் அவர் தான் சொல்லியிருக்காரு. 30 மில்லியன் பவுண்ட் வந்து இந்தியாவுக்கு நஷ்டம். நமக்கு இது கூட தேவையில்ல. நம்ம இந்த 1901 முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. இந்த இதை நம்ம காலவரிசைப்படுத்துகன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்றாரு 1865. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் கிழக்கிந்திய நிறுவனம். அதுக்கப்புறம் என்னன்னா பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நெக்ஸ்ட் 1901 பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக் வந்து எழுதுறாரு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி ரிப்பீட்டடா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, வரிசைப்படுத்துங்கன்னு சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் 3 தடவை காங்கிரஸோட இதா இருக்கிறாரு, காங்கிரஸோட தலைவரா இருந்திருக்காரு. அது என்னதுலான்னு பாருங்க. ஓகே. அது என்னென்ன வருஷம் பாத்தீங்கன்னா 1886, 1906, 1993. ஓகேங்களா? 1906, 1993. ஓகேங்களா? அதனால இந்த 3 வருஷத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதே மாதிரி நேருவும் 3 டைம்ஸ் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு தலைமை பொறுப்பா வச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே. அவ்வளவுதான். இனிமே நெக்ஸ்ட் லெசன் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஒரே வீடியோல 5 லெசன் கவர் பண்ணிடலாம்னு நினைச்சேன்.
உங்களுக்கும் என் பிடிஎஃப் பார்த்து படிக்கிறதுக்கு போர் அடிக்கும். அதாவது வீடியோ பார்க்கறதுக்கே போர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சின்ன சின்ன வீடியோவா போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தீவிர தேசியவாதிகள் செகண்ட் லெசன் போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே பாய். தேங்க்யூ. வேற என்ன வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம போடுவோம். ஓகேங்களா? ஓகே பாய். தேங்க்யூ.